அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னும் சொல்லுவார், அந்த மாதிரி சொல்லாத, காட்டு, பேச வைக்காதன்ற அளவுக்கு, அதாவது எவ்வளவு டயலாக்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த ப்ராக்டிஸ் வந்து இப்போ எப்படின்னா, சில ஃபைனல் டிராஃப்ட் எழுதும்போது, இப்போ எந்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வசனமும் வந்து ஒரு 2 லைனுக்கு மேலே இருக்காது. பக்கம் பக்கமாக பேராகிராஃப் இதெல்லாம் கிடையாது. 2 லைன், 2 வார்த்தை, 3 லைன், இவ்வளோதான். இந்த அளவில் வந்து ரைட்டிங் வந்து ஒரு ஃபிலிம் ரைட்டிங் பிடிபடுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் சுஜாதா சார். அப்புறம் டிஸ்கஷன் நடக்கும்போது எங்கேயா ஒரு இடத்துல போய் ஸ்க்ரீன் பிளே வந்து மாட்டிக்கும். அடுத்து எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு பல சிக்கல் வந்து இப்போ என்னென்னு போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அங்கே அப்படியே லாக் ஆகிட்டு ஃபர்தர் போகாமல் நிற்கும். அப்போ என்ன பண்ணுவார், இன்றைக்கி விட்டுறலாம், நாளைக்கு பேசலான்னு சொல்லிட்டு மறுநாள் மார்னிங் வந்து ஒரு 2-3 புக்ஸு கொண்டு வருவார். அந்த புக்ஸை படித்து காமிச்சு, இப்போ இந்த ஸ்டோரியில் இந்த இடத்துல என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, சிட்ஃபீல்டு இப்படி எழுதியிருக்காரு, ராபர்ட் மெக்கின்றவர் என்ன எழுதியிருக்கிறாரு ஸ்டோரி டெல்லிங் பற்றி அப்படின்லாம் சொல்லி அந்த பேராகிராஃப்லாம் மார்க் பண்ணி வச்சு படிச்சுப்பார். இதை படித்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனையை, இந்த ஸ்க்ரீன் பிளே சிக்கலை எப்படி தீர்க்கலான்னு உனக்கு தெரியும் அப்படிம்பாரு. அதெல்லாம் படித்து பார்ப்போம். பல விஷயங்கள் இப்போ வந்து என்கரேஜ் பண்ணுவார். இதே மாதிரி முதல்வன் படத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தப்போ நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணீங்க, இந்தியன் படத்தில் இப்படி தான் சால்வ் பண்ணீங்க. இது என்னென்னா, நீங்களாம் அனுபவத்தினால அனிச்சே நீங்கள் இதெல்லாம் படிக்காமல், இந்த புக்ஸ் எல்லாம் படிக்காமல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம பண்ண விஷயங்களை என்கரேஜ் பண்ணுவார். நமக்கு சிக்கல் வரும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல நல்ல புஸ்தகங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி ரொம்ப ஒரு 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 வாத்தியார் மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ரைட்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தார் எனக்கு. எங்கள் ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் கூப்பிட்டாலும் வந்து கலந்துக்குவார். பர்த்டே ஆகட்டும், நியூ இயர் ஆகட்டும், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கூப்பிட்டு கலந்துப்பார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பார். அப்புறம் அடிக்கடி அட்வைஸ் பண்ணுவார், சினிமான்னு நீ வந்து சினிமாவே பார்த்துக்கிட்டு இருக்காத, ஃபேமிலி ரொம்ப முக்கியம், குழந்தைங்க ரொம்ப முக்கியம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனோட முக்கியத்துவத்தை அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். என் ஒய்ஃப் கிட்டையும் சொல்லுவார். இது மாதிரி ரொம்ப ஆத்மார்த்தமாக பல சந்தர்ப்பங்களில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இப்போ பல சோதனைகள் வரும், பல கஷ்டங்கள் வரும், ரொம்ப லோவாக இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், எதனால் இப்படி நடந்துச்சு, இதை எப்படி எடுத்துக்கணும், இது வந்து பிரபலமாக இருக்கிறதுக்கு கொடுக்குற வேலை, இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரண காரணம், இது எதனால் நடந்ததுன்னு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே தெளிவாயிடும்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லுவார். நைட் போய் படுத்து தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா மனசு லேசாகிடும், எல்லாம் தெளிவாயிடும். காலையில் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லுவேன், சார் இப்போ நான் கிளியர் ஆகிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்வேன். அவர் என்ன எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன், யூ ஆர் லைக் மை சன் அப்படிம்பாரு. ஐ மிஸ் ஹிம் எ லாட். தேங்க்யூ. முதலில் இந்த பத்மஸ்ரீ வேண்டாம்னு நினைக்கிறேன். அது எதோ எனக்கு வேறு விதமாக வேறு ஆளை போல் காட்டுகிறது என்று நான் நினைக்கின்றேன். என்றால் முதலில் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. திடீரென்று நம்முடைய காருண்யமிக்க இந்திய சர்க்கார் மக்களை ஆச்சரியப்படுத்துவதிலே வல்லவர்கள். அந்த மாதிரி எனக்கு இந்த பட்டம் கிடைத்திருக்கிறது நினைக்கின்றேன். ஆகவே பத்மஸ்ரீ என்று சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் அட் ஆல். எனிவே, இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் சுஜாதா அவர்களை சென்னையில் அறிந்தவர்கள். நான் சுஜாதாவை டெல்லியில் இருந்து அறிவேன். நான் தேங்க்யூ. அப்போது கேசவ் ரங்காயிடம் சிறுவர்கள். நான் டிஃபென்ஸ் காலனி என்ற ஒரு இடத்தில் டெல்லியில் இருந்தேன். அவர் கரோல் பாகில் இருந்தார். எங்கள் இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தவர் கன்னியாடியை நடத்தி வந்த கஸ்தூரி ரங்கன் அவர்கள். கன்னியாடியிலே அப்போது ஸ்ரீரங்கம் எஸ்ஆர் என்ற பெயரிலே ரங்கராஜன் எழுதி வந்தார். நான் அந்த காலகட்டத்திலே பிரபல பத்திரிகையாக விகடனிலே எழுதி கொண்டிருந்தேன்.
சாதாரணமாக சிறு பத்திரிகைகளை எழுதியவர்களுக்கு இந்த பிரபல பத்திரிகைகளை எழுதியவர்களை கண்டால் அவர்களுக்கு ஏதோ செய்யக்கூடாதவர்களை செய்து வருகிறார்கள் என்பதை போல் நினைப்பார்கள். அதே சமயத்தில் எனக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அதுவும் இருந்தது. நான் டெல்லி பல்கலைக்கழகத்திலே தமிழாசிரியராக இருந்தேன். அவை தமிழாசிரியர் நவீன இலக்கியம் எழுதுவது அந்த காலத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம். தேர் வாஸ் அன் அப்பரண்ட் கான்ட்ரடிக்ஷன் என்பது போல இருந்த நிலையில் முதலிலே ரங்கராஜன் என்னை பார்த்ததும் கேட்டது தான், தமிழ் வாத்தியாரை வந்துட்டு நீங்கள் ஏன் தமிழ் இப்போ சிறுகதையெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, அதாவது விளையாட்டாக கேட்டேன். பிறகு நாங்கள் நெருங்கிய நண்பர்களானோம். அநேகமாக ஒவ்வொரு வாரமும் அல்லது 15 நாளைக்கு அவருடைய ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்து எங்கள் வீட்டு டிஃபென்ஸ் காலனி பக்கத்தில் சிவில் ஏவியேஷன் அப்போது அவர் எலக்ட்ரானிக் இன்ஜினியராக அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்தார். உலக இலக்கியங்களை பற்றியும் திரைப்படங்களை பற்றியும் பல விஷயங்களை பற்றி பேசுவோம், அளவலாகுவோம். இந்த கலையாடி அலுவலகம் என் வீட்டில் தான் இருந்தது. காரணம், கஸ்தூரி ரங்கன் அவர்கள் நியூயார்க் டைம்ஸ் கரஸ்பாண்டாக இருந்தார். அப்போ அதனால அவருக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருந்ததுனால அவர் வீட்டில் வைத்துக்கொண்டு நடத்த முடியவில்லை. அதே இவரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர். அதன் காரணமாக தில்லி பல்கலைக்கழகத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த என்னுடைய வீடு கலையாடி ஆஃபீஸாக இருந்தது. அதன் காரணமாக இந்த கலையாடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் வீட்டிலே சந்திக்க முடியாத பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. அவர் முதலாக அவரை ஒரு சிறந்த எழுத்தாளர் என்று அடையாளம் காட்டுவதற்காக எழுதப்பட்ட கதை நைலான் கயிறு என்ற கதை. அந்த நைலான் கயிறு அவர் குமுதத்திலே தொடராக வந்தது. ஆனால் முதலிலே அவர் எழுதிய சிறுகதையில் தான், அந்த சிறுகதை வடிவத்தில் தான். அது குருக்ஷேத்திரம் என்று ஒரு தொகுப்பு, இலக்கிய தொகுப்பு. திருவனந்தபுரத்தில் இருந்த நகுலன் என்ற டி.கே. துரைசாமி என்ற அவர் இதை லோ ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இந்த நகுலன். அவர் இந்த குருக்ஷேத்திரம் கொண்டு வந்தபோது அதற்கு மற்றைய அப்போது அறியப்பட்டிருந்த சிறுபத்திரிகைகள் எழுதி கொண்டிருந்த எழுத்தாளர் மட்டுமில்லாமல் இந்த ரங்கராஜனையும் அவர் ஒரு கதை கேட்டிருந்தார். அவர் எஸ் ரங்கராஜன் என்ற பெயரில் தான் இந்த நைலான் கயிறு குருக்ஷேத்திரத்தில் எழுதினார். அப்போ இங்கே இந்த சீரியஸ் லிட்டரேச்சர் என்று கூறினாலே அதை பயின்று கொண்டிருந்த பல எழுத்தாளர்களுக்கு இப்போது ஒரு புதிய நம்பிக்கை நட்சத்திரம் தோன்றுவது போல் அந்த கதையை படித்து வேண்டும். ஏன்னால் பிரமிக்கத்தக்க வடிவத்திலே, அதாவது தமிழ் உரைநடையின் பல பரிமாணங்களை எட்டி பார்க்கக்கூடிய அளவிலே அற்புதமாக அந்த சிறுகதை அமைந்திருந்தது. என்னால் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த கடைசி பக்கங்களை படிக்கும் போது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் மற்ற இந்த கதையின் மூலமாக அவர் சிறந்த எழுத்தாளர், ஒரு சீரியஸ் ரைட்டர் என்ற அளவுக்கு அவரை அடையாளம் காட்டியது. நான் நாடகம் இது தொடங்கியதும் ஓரளவுக்கு அவர்தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னால் முதல் நாடகமாகிய என்னுடைய மழையை முதலில் படித்தவர் அப்போது பெங்களூரிலிருந்து என் வீட்டுக்கு வந்திருந்த ரங்கராஜன் அவர்கள் தான். அப்போது படித்துட்டு அவருடைய ரியாக்ஷன்லாம் வேடிக்கையாக இருக்கும். பார்த்தா இனிமேல் நாடகம் இருங்க அப்படின்னு. அப்படின்னா சிறுகதை எழுத வேண்டாமான்னு அது சொல்கிற தோணில் பார்த்தபோது இனிமேல் சிறுகதை இங்கே நாலு இது வேண்டாம், இனிமேல் நாடகமே இதுங்கிற மாதிரி. இல்லை, நாடகம் நல்லா வந்திருக்கு. ஆனால் அவர் எல்லா துறையிலும் தொட்டு பார்த்திருக்கிறார். சிறுகதை எழுதியிருக்கிறார், நாவல் எழுதியிருக்கிறார், நாடகம் எழுதியிருக்கிறார், விமர்சனம் எழுதியிருக்கிறார். ஆனால் எந்த துறையிலே அவருக்கு அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லையோ அந்த துறையில் தான் அவருக்கு அதிகமான ஆசையும் விருப்பமும் இருந்தது. அதுதான் கவிதை. தமிழ்நாட்டிலே இன்று பேசப்படக்கூடிய பலவிதமான இந்த கவிஞர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அனைவரும் சுஜாதாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அந்த கதைகளை அவர் குறிப்பிட்டு பிரபல பத்திரிகையிலே அவர் சொன்ன காரணத்தாலும், அதே காலகட்டத்திலே சிறுபத்திரிகைகளை இதை பற்றி சொல்லுகின்ற காலத்திலும் அந்த சிறுகதை இந்த கவிதை அனைவரும் ஓரளவு பார்க்கும்போது இன்று இந்த அளவுக்கு நிற்கின்றார் என்றால் அது சுஜாதாவினால் தான் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு கவிதையிலே ஈடுபாடு இருந்தது. ஆழ்வார் பாடலிலே ஈடுபாடு இருந்தது. ஆழ்வார் பாடலை பற்றி நாங்கள் நிறைய பேசுவோம்.